உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. பரபரப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இரண்டாவது முறையாக இந்திய அணி T20 உலகக்கோப்பையை கைப்பற்றியது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். 17 ஆண்டுகளுக்கு பிறகு T20 உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்திருக்கிறது இந்திய அணி. 20 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இரண்டாவது முறையாக கோப்பையை கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறது. குறிப்பாக பார்படோஸில் நடைபெற்ற இந்த போட்டியில் இறுதி வரை பரபரப்பாக சென்ற நிலையில் இறுதியில் 7 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி சாதனை படைத்திருக்கிறது இந்திய அணி. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 177 ரன்களை இலக்காக தென்னாப்பிரிக்கா அணிக்கு நிர்ணயித்திருந்தது. பின்னர் 177 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி தொடக்கத்தில் அபாரமாக விளையாடி இருந்தது. குறிப்பாக அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்த போதிலும் பின்னர் நிதானமாக விளையாடி ஆட்டத்தை தங்கள் வசப்படுத்தியிருந்தது. ஆட்டத்தில் ஒவ்வொரு பந்தும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்ட சூழ்நிலையில் கடைசி 5 ஓவர்களை இந்திய அணி சிறப்பாக வீசியிருந்தது. குறிப்பாக ஹர்திக் பாண்டியா, பும்ரா மற்றும் அஜித் சிங் மூவரும் சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தி இருந்தனர். தென்னாப்பிரிக்க அணியின் வெற்றி இடையில் உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஆட்டத்தின் கடைசி 5 ஓவர்களில் தங்களது ஆட்டத்தை இந்திய வசப்படுத்தி இருந்தது இந்த 3 பந்துவீச்சாளர்களின் பந்துவீச்சுதான். குறிப்பாக ரோஹித் சர்மாவின் இந்த சிறந்த கேப்டன்சியின் காரணமாக பும்ரா சிறப்பான பந்துவீச்சை வெளிப்படுத்தியிருந்தார். பாண்டியா அதிரடியாக விளையாடி வந்த என்ரிச் கிளாசன் என்கிற தென்னாப்பிரிக்க வீரரை விக்கெட் வீழ்த்தியதன் மூலம் இந்திய அணியின் வசம் ஆட்டம் திரும்பியிருந்தது. அதன் பிறகாக இறுதி ஓவரில் ஒரு ஓவருக்கு 16 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் பாண்டியாவின் அபார பந்துவீச்சில் சூரியகுமாரின் அற்புதமான கேட்ச் ஆட்டத்தின் திருப்பு முனையாக அமைந்திருந்தது. ஒரு ஓவரில் 16 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் தென்னாப்பிரிக்க அணியின் சிறந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவரான மில்லர் களத்தில் இருந்த சூழ்நிலையில் இந்திய அணி வீரர்களின் மத்தியில் ஒரு அச்சம் நிலவிக் கொண்டிருந்தது. அந்த முதல் பந்திலேயே சூரியகுமாரின் அற்புதமான கேட்ச் ஆட்டத்தின் திருப்பு முனையை மாற்றியிருந்தது. இந்திய பக்கம் வெற்றியை உறுதி செய்திருந்தது. கடைசி 5 பந்துகளிலும் பெருமளவில் ரன் சேர்க்க முடியாமல் தென்னாப்பிரிக்க வீரர்கள் களத்தில் இருந்தனர். இந்த சூழ்நிலையில் ஆட்டம் இந்திய பக்கம் திரும்பி இந்திய அணி 17 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களது வெற்றியை உறுதி செய்திருந்தது. குறிப்பாக மகேந்திர சிங் தோனி, கபில் தேவ், மகேந்திர சிங் தோனிக்கு பிறகாக ICC உலகக்கோப்பையை வென்ற கேப்டன் ஆனார் ரோஹித் சர்மா. 11 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி ICC கோப்பையை வென்றிருக்கிறது. குறிப்பாக 11 ஆண்டுகளாக எந்த ஒரு ICC கோப்பையும் மகேந்திர சிங் தோனிக்கு பிறகாக எந்த ஒரு கேப்டனும் வென்று கொடுக்காத நிலையில் தற்பொழுது சிறப்பான கேப்டன்சியை இந்த தொடர் முழுமைக்குமே சிறப்பான கேப்டன்ஷிப்பை வெளிப்படுத்தி ரோஹித் சர்மா 11 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணிக்கு ICC கோப்பையை வென்று கொடுத்திருக்கிறார். ICC கோப்பையை வென்று கொடுத்த கையோடு ஒரு அதிர்ச்சியும் ரசிகர்களுக்கு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக அவர் T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். அதே போன்று முன்னாள் கேப்டன் விராட் கோலியும் T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். இருவரும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும், அடுத்த தலைமுறையினர் T20 உலகக்கோப்பையை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று தங்களது ஓய்வை அறிவித்திருப்பதாக விராட் கோலி தெரிவித்திருக்கிறார். 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி T20 உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்திருக்கிறது. இந்த சாதனையை படுத்திய இந்திய அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். தனது வாழ்த்து குறிப்பில் இந்திய அணியை நினைத்து நாடு பெருமைப்படுவதாகவும் அதே போன்று சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணி கோப்பையை வென்றிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் கொண்டிருக்கிறார். குறிப்பாக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்திய கிரிக்கெட் அணி பெற்றிருக்கிறது என பிரதமர் தனது வாழ்த்து குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியை நினைத்து அனைவரும் பெருமிதம் கொள்கிறோம் எனவும் பிரதமர் தனது வாழ்த்து குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் தனது இந்திய அணி கோப்பையை வென்றிருக்கக்கூடிய இந்திய அணிக்கு தனது வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இந்திய அணிக்கு தனது வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். திரில் மிகுந்த வெற்றியை இந்திய அணி பெற்றிருப்பதாகவும் சிறப்பான வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய இந்திய அணிக்கு தனது வாழ்த்துக்கள் எனவும் தனது ட்விட்டர் சமூக வலைதள பக்கத்தில் வலைதள பக்கத்தில் தனது வாழ்த்து குறிப்பை தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் இந்திய அணிக்கு தங்களது வாழ்த்து தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை உள்ளிட்டோரும், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் தங்களது வாழ்த்து தெரிவித்திருக்கின்றனர். 17 ஆண்டுகள் இயக்கத்தை இந்திய அணி தீர்த்திருக்கிறது. 11 ஆண்டுகள் எந்த ஒரு ICC கோப்பையும் வெல்லாமல் இருந்த நிலையில் அந்த இயக்கத்தையும் ரோஹித் சர்மா தீர்த்து வைத்திருக்கிறார். இறுதியாக 2013 அன்று ICC சாம்பியன்ஸ் டிராபை மகேந்திர சிங் தோனி தலைமையிலான அணி வென்றிருந்தது. அதன் பிறகாக 11 ஆண்டுகள் கழித்து இந்திய அணி 2007 ஆண்டு முதல் T20 20 ஓவர் உலகக்கோப்பை மகேந்திர சிங் தோனி தலைமையிலான அணி வென்றிருந்தது. அதன் பிறகாக பல அரையிறுதிப் போட்டிகளையும் இறுதிப் போட்டிகளையும் சந்தித்து அரையிறுதியிலும் இறுதிப் போட்டியிலும் வெளியேறியிருந்த நிலையில் இந்த ஒரு கோப்பையும் 17 ஆண்டுகளாக T20 உலகக்கோப்பையை உச்சி முகராத இந்திய அணி 17 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது கோப்பையை வென்றிருப்பது இந்திய
கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று இரவிலிருந்தே ரசிகர்கள் இந்த வெற்றியை நாடு முழுவதும் கொண்டாடி தீர்த்து வருகின்றனர். குறிப்பாக 17 ஆண்டுகளுக்கு பிறகு கோப்பையை வென்றிருக்கக்கூடிய இந்திய அணிக்கு பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.